முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழக மக்கள் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அன்னையின் அருளால் மக்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற்று மகிழ்வுடன் வாழ்ந்திட தமது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி வாழ்த்துச் செய்தியில், அன்னை அம்பிகையின் அருள் வேண்டி கொண்டாடப்படும் நவராத்திரி விழாவின் 9வது நாளில் ஆயுத பூஜையையும் 10வது நாளில் விஜயதசமியையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் அன்பிற்குரிய தமிழக மக்கள் அனைவருக்கும் தமது இதயம் கனிந்த ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களால் 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி பண்டிகையின் முதல் 3 நாட்கள் தீமையை அழிக்கும் சக்தி வடிவமான துர்கா தேவியையும், அடுத்த 3 நாட்கள் செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியையும், இறுதி 3 நாட்கள் அறிவின் வடிவமான சரஸ்வதி தேவியையும் மக்கள் பக்தியுடன் வழிபடுவார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என போற்றி தொழில் வளம் பெருகிட மக்கள் அன்னையின் அருள் வேண்டி தொழிலுக்கு ஆதாரமாக விளங்குகின்ற தொழிற்கருவிகளையும் இயந்திரங்களையும் தூய்மைப்படுத்தி சந்தனம் குங்குமமிட்டு அவற்றை இறைப்பொருளாக கருதி வழிபடும் நன்னாள் ஆயுத பூஜை திருநாளாகும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நவராத்திரி பண்டிகையின் 10வது நாளான விஜயதசமி திருநாளன்று தொடங்கிடும் நற்காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் மக்கள் அன்னை மகா சக்தியை வணங்கி கல்வி, கலை, தொழில் போன்றவற்றை தொடங்கி வெற்றி திருநாளான விஜயதசமி திருநாளை கொண்டாடுவார்கள். இத்தகைய சிறப்புமிக்க ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி திருநாளில் அன்னையின் அருளால் மக்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெற்று எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று மகிழ்வுடன் வாழ்ந்திட தமது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை உரித்தாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.